ரெகுலரா கண்டென்ட் போடுறோம் ஆனா லீட்ஸே வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த 5 மிஸ்டேக்ல ஏதாச்சும் பண்றீங்களான்னு செக் பண்ணி பாருங்க. கண்டென்ட் போஸ்ட் பண்ணுங்கிறதுக்காகவே கண்டென்ட் ஷூட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் கிளியரான அப்ஜெக்டிவ் இருக்கணும். எப்பவும் என் ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க, என்னோட சர்வீஸை வாங்கிக்கோங்கன்னு செல் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. 4 வீடியோ வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா ஒரு வீடியோல செல் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்க ஆடியன்ஸும் க்ரோ ஆவாங்க, உங்களுக்கு லீட்ஸும் வரும். ஒரு வாரம் கன்சிஸ்டண்டா வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது ஆளே காணாம போயிடக்கூடாது. கண்டென்ட்டுக்கு கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். அப்பதான் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். மற்றவங்க போடுற கண்டென்ட்டை பார்த்து இது நம்ம பிசினஸ்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லி நீங்களாவே நினைச்சிட்டு கண்டென்ட் போஸ்ட் பண்ணக்கூடாது. உண்மையாவே உங்க ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை, என்ன பெயின் பாயிண்ட்ல இருக்காங்கன்னு ரிசர்ச் பண்ணிட்டு கண்டென்ட் போஸ்ட் பண்ணுங்க. அனலிட்டிக்ஸ் எதுவுமே செக் பண்ணாம பிளைண்டா கண்டென்ட் கிரியேட் பண்றது. ரீச், சேவ், என்கேஜ்மெண்ட்லாம் செக் பண்ணிட்டு எந்த கண்டென்ட் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு பார்த்து அதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் மேக் பண்ணணும். நீங்க என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.